பெரும்பாலும் இந்த நியூஸை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வீடியோவை கூட பார்த்திருப்பீங்க. இது குஜராத் மாநிலத்தில் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நடந்த சம்பவம். இந்த வீடியோவானது நியூஸ்ல வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவை பார்த்தேன். ஒரு நண்பர் அனுப்பி இருந்தாரு. நான் என்ன நினைச்சேன்னா, ஏதோ பசங்களுக்குள்ள ஏதோ நடக்கும் போல, ஒரு 2 பசங்க கழுத்தை வேற பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதுல தான் ஏதோ நடக்கும் போல நான் அங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நடந்ததே வேற. அந்த கிளாஸ் ரூம்ல உள்ள ஒரு மொத்த சவரம் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. குஜராத் மாநிலத்தில் வதோதரால பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 நாட்களா நல்ல கனமழை பெஞ்சுக்கிட்டு. இந்த நிலையில இந்த பிரைவேட் ஸ்கூல்ல உள்ள பசங்க லஞ்ச் பீரியட்ல நல்லா விளையாடிக்கிட்டு ஜாலியா இருந்துகிட்டு இருக்க அந்த டயத்துல பாத்தீங்கன்னா அந்த கனமழையோட காரணத்தால அந்த பில்டிங் பாதிக்கப்பட்டு, அதாவது அவ்வளவு தரமா கட்டியிருக்காங்க போல, அந்த செவரே அப்படியே சாஞ்சிருச்சு. அதுல சில மாணவர்களுக்கு பலத்த காயம் வேற ஏற்பட்டிருக்கு. அவங்கள மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னாவே தெரியும், அந்த செவரு சாயும் போது அந்த செவத்தோட ஒரு 5-6 பசங்க சேர்ந்தே கீழே விழுந்திருப்பாங்க. இப்ப நம்ம எல்லாரும் என்ன யோசிக்க வைக்குதுன்னா, குஜராத்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்லயே இவ்வளவு கட்டடங்கள் இவ்வளவு தரமா இருக்கே, அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன மாதிரியான நிலைமையில இருக்கும் அப்படின்றதான் யோசிக்க. இல்ல நான் கவர்மெண்ட்டை குறை சொல்லல, நான் குஜராத் மாடல்னு சொல்லல, நான் கவர்மெண்ட்டை குறை சொல்லல. அதாவது இது நடந்தது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல. நம்ம எப்படி மோடியை போய் குறை சொல்ல முடியும் இதுக்கு?